ஏண்டா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வீட்டு கதவை தட்டி குப்பை இருக்கா இல்லைன்னு கேட்டுட்டு போன்னு. அதுக்கு எதுக்குமா அடிக்கிறீங்க? உன்னை அடிக்காம என்ன கொஞ்சுவாங்களா? வீட்டுக்குள்ள குப்பை சேர்ந்து சேர்ந்து ஒரே நாறுது, வீட்டுக்குள்ள இருக்க முடியல என்னால. குப்பையை வெளில வச்சிருந்தா எனக்கு செடுக்காம போயிருக்கணுமா? உள்ளேயே வச்சிருந்தா எனக்கு என்னமா தெரியும்? குப்பை பொறுக்கிறது மட்டும்தானே உன் வேலை, அதை கூட உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியாதா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்கம்மா. ஓ, சாருக்கு மரியாதை கேக்குதோ? ஏண்டா வீட்டு கதவை தட்டி குப்பை இருக்கா இல்லைன்னு கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? பொங்கல் தீபாவளிக்கு மட்டும் கதவை தட்டி காசு கேட்க தெரியுதுல்ல? என்னடா, என்ன பிரச்சனை? வாராசா, நீயாவது வீட்டு கதவை தட்டி குப்பை இருக்கா இல்லைன்னு கேட்பியா, இல்லை இவனை மாதிரி எனக்கு என்ன ஆச்சுன்னு போயிடுவியா? நல்லா 3 வேளை சாப்பிட மட்டும் தெரியுதுல, சாப்பிட்ட குப்பை சேர்ந்து போனால் எடுத்து வெள்ளைக்குன்னு தெரியாது உங்களுக்கு? ஏய், நான் அப்படிதான்டா பண்ணுவேன். குப்பை பொறுக்கிற நாய் நீ எனக்கு பாடம் சொல்லாத சரியா? எங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதில் என்னால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. நான் சொல்கிறத மட்டும் நீ செய். நாங்கள் எங்கே அப்படி பண்ணணும்? நாங்கள் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரங்களா? இந்த ஏரியாவில் 350 வீடு இருக்குது, ஒவ்வொரு வீடாவே குப்பை கொடுங்க குப்பை கொடுங்க கேட்டுட்டு இருக்க முடியுமா நாங்கள்? ஏண்டா நீங்கள் வரீங்களா இல்லைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வரீங்கன்னு ஏதாவது சவுண்டாவது கொடுக்குறீங்களா? ஏங்க, சென்னையில் தான் இருக்கீங்களா இல்லை வேறு எதுவும் படிக்கல இருக்கீங்களா? எங்களோட பாட்டு இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும், அதெல்லாம் கேட்டு தான் அவங்க வருவாங்க. உங்களுக்கு கேட்கல நாங்கள் இது பண்ண முடியாது. என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், கூட கூட பேசிக்கிட்டே இருக்கேன். அடிங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? அடிக்க வேண்டியதானே? ஒரு சாதாரண குப்பை எடுத்து போகிறதுக்கே இவ்வளோ கோவம் வருது. நாட்டில் நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்க இதை செய்வான் அதை செய்வான் எதுவுமே செய்யாமல் இருக்காங்களே, அப்போ அந்த கோவம்லாம் எங்கே போச்சு? எங்கே அவங்களெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் நம்மளை ஒன்றுமே இல்லாதவன ஆக்கிறான்னு பயம். உங்களை மாதிரி ஒன்றுமே இல்லாதவங்கள்ட்ட தானே உங்கள் தைரியத்தை காமிப்பீங்க. உங்களை எதிர்த்து அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிராது. ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற மனிதாபிமான அறிவு கூட உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு இப்போ இருக்க மாட்டேங்குது. முதல்ல யார் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் முதல்ல கற்றுக்கோங்க. நீ என்ன அவங்கக்கிட்ட அடி வாங்கி நிற்கிற? நீ எதுவும் தப்பு பண்ணல. தப்பு பண்ணுற அவங்களே தலை நிமிர்ந்து பேசும்போது தப்பு பண்ணாத நம்ம என்ன தலை குனிஞ்சு நிற்கணும்? வா போகலாம்.